உடல்ல இருக்கிற பெயின்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து அக்ரிவேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ கால் வலின்னு வாங்க, மூட்டு வலின்னு வாங்க, இடுப்பு வலின்னு வாங்க, அதே மாதிரி வந்து காலில் இருக்கிற நரம்பு பிடிச்சி இழுக்குது மேடம், மசில்ஸ் பெயினாக இருக்குன்னு வாங்க, ஷோல்டர் பெயின் வந்து ஆல்ரெடி இருந்தது இன்னும் அதிகமாக இருக்குன்னு வாங்க. ஸோ உங்களுக்கு உடம்புல உள்ள பெயின்ஸ் நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை தான் இந்த குளிர்காலம் நம்மளுக்கு கொடுக்குங்க. அதே மாதிரி வந்து வாதம் தொடர்பான பிரச்சனைகளை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சீசன்னே இதை சொல்லலாம். என்னோட பெயின்ஸ்லேருந்து நான் எப்படி வந்து வெளியே வர்றது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக நம்ம சொல்லிக் கொடுக்கறது வந்து வாதத்தை குறைக்கக்கூடியது. வாயு முத்திரை பண்ணி வாதத்தை குறைச்சிக்கோங்க, பெயின்ஸ் போய்டும் சொல்லுவோம். ஆனால் இந்த குளிர்காலத்தில் ஸ்பெஷலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக வாதத்தன்மையை குறைக்கிறது. ஸோ அதைத்தான் இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை பார்த்தீங்கன்னா லிங்க முத்திரை. ஸோ இந்த லிங்க முத்திரை எப்படி பண்ணலாம் அப்படின்னா உங்களோட 2 கைகளையும் இப்படி கோத்துக்கோங்க. லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட இடது கட்டை விரலை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இந்த 2 விரலையும் இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கணும். இதை அப்படியே உங்களோட அநாகத சக்கரத்தில் வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. இது மார்னிங் வந்து ஒரு 10 மினிட்ஸ் அண்ட் தென் ஈவினிங் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வலது கட்டை விரலை உயர்த்தி வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரலாம்.